அந்த நூலாசிரியருக்கு 1,00,000 ரூபாய் பரிசு கொடுத்தாங்க. அவர் என்ன பண்ணாரு, அந்த கூட்டத்தில் உட்கார்ந்திருந்த தான் சம்சாரத்தை கூப்பிட்டு, இந்த 1,00,000 ரூபாய் இந்த அம்மாவுக்கு தான் பொருந்தும் அப்படின்னு எல்லார் சபைக்கு முன்னாடியும் கொடுத்தாரு. அந்த அம்மா கை நடுங்கிங்கன்னு வாங்கிச்சு. வீட்டுக்கு வந்து கேட்டது அந்த அம்மா, ஏயா அந்த புஸ்தகத்துக்கு பேர் கூட எனக்கு தெரியாது, இதுக்கு நான் தான் காரணம்னு அந்த 1,00,000 ரூபாயை வாங்கி என்கிட்ட கொடுத்தியே, யாராவது எதையாவது நிருபர்கள் கேள்வி கேட்டுருந்தா நான் என்ன கதி ஆயிருப்பேன்னுச்சு. அதெல்லாம் கேட்க மாட்டாங்கடி தங்கம், அந்த 1,00,000 ரூபாய் உனக்கு தான். ஏன் மறுபடியும் அதே சொல்கிற? ஆமாம், நீ உங்கள் அம்மா வீட்டுக்கு போனல ஒரு 3 மாதம், அப்போ தாண்டி அந்த புஸ்தகத்தையே எழுதினேன்னா. அப்போ அந்த அம்மா வீட்டுக்கு போன பிற்பாடு அமைதியான சூழ்நிலையில் அவன் எழுதினான்றது தெரியுதுன்னா, ஒரு மனிதனுக்கு அமைதி வேண்டும் ஒரு படைப்பை படைக்கிறது.